தாமிரபரணி ஆற்றில் கலக்கும் கழிவு நீரை தடுத்து தூய்மைப்படுத்தும் திட்டத்தை உருவாக்க உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட ராஜஸ்தானை சேர்ந்த ராஜேந்திர சிங் கழிவுநீர் கலக்கும் பகுதிகளில் ஆய்வு செய்து வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் இந்த செய்தியாளர் ராஜா. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும், திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள் விவசாயத்திற்கு முக்கிய ஆதாரமாகவும் தாமிரபரணி ஆறு விளங்கி வருகிறது. இந்த நிலைதான் ஆற்றில் பல்வேறு இடங்களில் சாக்கடை கழிவு நீர் கலப்பதாக தொடர்ந்து புகார்கள் இருந்து வந்தன. இந்த பிரச்சனை தடுக்கும் வகையில் செய்திகளூரை சேர்ந்த எழுத்தாளர் முத்தாவன்குறிச்சி காமராஜ் என்பவர் 2018ஆம் ஆண்டு மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கில் நீதிமன்றம் பல்வேறு கட்டங்களில் உத்தரவுகளை வழங்கியிருந்தாலும் உரிய சீரமைப்பு பணிகள் முழுமையாக நடைபெறவில்லை என கூறப்பட்டது. இதனையடுத்து தாமிரபரணி ஆற்றில் சாக்கடை கலப்பதை தடுத்து சீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள ராஜஸ்தானை சேர்ந்த நீர் பாதுகாப்பு நிபுணர் ராஜேந்திர சிங்கை ஆணையராக நியமித்து உயர்நீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவிட்டது. அதன்படி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் 2 நாள் பயணமாக வந்துள்ள ராஜேந்திர சிங் தாமிரபரணி ஆற்றில் சாக்கடை கழிவுநீர் கலக்கும் இடங்களை நேரில் பார்வையிட்டு ஆய்வினை மேற்கொண்டார். முதல் கட்டமாக திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் சேகரிக்கப்படும் கழிவுகள் சுத்திகரிக்கப்படும் இடங்களை அவர் ஆய்வு செய்துள்ளார். மேலும் கழிவு நீரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளும் நேரில் பார்வையிட்டு நிலவரத்தையும் ஆய்வு செய்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜா.